அவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 115 சங்கீதம் 12 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 115 சங்கீதம் 12 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். தலைவணங்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, நீர் எங்கும் வியாபித்திருக்கிறீர், இங்கே இருக்கிறீர். நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் பயங்கரமும் பராக்கரமுள்ள தேவன். உமது பார்வையில் நாங்கள் சாம்பலும் தூசியும் குப்பையுமாயிருக்கிறோம். ஆனால் எங்கள் மேலே இரக்கம் வைத்து கிருபை வைத்து எங்களையும் ஒரு பொருட்டென்று எண்ணி எங்களை ரட்சித்து உமது பிள்ளைகளாய் மாற்றி எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் நிறுத்தி உம்மோடு உறவாடவும் பாடவும் துதிக்கவும் இந்த வார்த்தைகளை கேட்கவும் இன்றைக்கு தந்த பெரிய கிருபைக்காய் துதிக்கிறோம். கொஞ்ச நேரம் உடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எங்களோடு இடைப்படும் தூரத்திலும் சமீபத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும், ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமான வாழ்க்கையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆங்கில மொழியாக்கத்தில் The Lord is constantly thinking about us. Constantly thinking about us. எப்பயுமே நினைத்து கொண்டிருக்கிறாராம். இன்னொரு மொழியாக்கம் The Lord has been mindful of us. அவர் மைண்டு பூரா நாம தான் இருக்கிறோமா. The Lord has been mindful of us and He will bless us. முதல்ல சொன்ன சொற்றோட ரொம்ப அழகா இருக்குது. The Lord is constantly thinking about us. எப்போதுமே நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரா. Surely He will bless us. நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை நினைத்திருக்கிறாராம். வானமும் பூமியும் கொள்ளாத ஒரு தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். பல கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. உலகம் இந்த அண்ட சராசரத்தில் பல கோடி நட்சத்திரங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. இவற்றின் மத்தியிலே ஆண்டவர் நம்மை நினைக்கிறாராம். ஆண்டவர் நம்மை நினைக்கிறாராம். He is constantly thinking about us. He is mindful of us. அவர் நம்மையே நினைத்து கொண்டிருக்கிறாராம். அந்த வசனம் இப்படி சொல்லுது, அவர் ஆசீர்வதிப்பார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. ஒவ்வொரு தனிநபரையும் அவர் ஆசீர்வதிப்பார், ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி ஊழியக்கார குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அதில் எனக்கு பர்சனலாக ஒரு சந்தோஷம்தான். உங்களுக்கும் நீங்கள் கோச்சு கூட உங்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இட்ஸ் எ ஜெனரல் காமன் பிளெஸிங் டு ஆல். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தது இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிக்கிறாரா. ஈச் ஃபேமிலி. இஸ்ரவேல் குடும்பம் என்றால் ஆவிக்குரிய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாராம். ஆரோன் குடும்பத்தாரனா யாரு? அவரால் அழைக்கப்பட்ட ஊழியர்களுடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறாராம். ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிக்கிறாராம். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. ஊழியக்காரருடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு கூட நம்ம வாக்குத்தத்த பாடலை கேட்டோம். என்னை மறவா அப்படின்னு நம்ம கேட்டோம். அப்படின்னா மறவாமல் நம்ம நினைக்கிறார். ஏசாயா 49:15 வாசிக்கிறோம். ஏசாயா 49:15 ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் வாசிக்க பார்க்கலாம். கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தாம் பெத்தெடுத்த பிள்ளைக்கு இறங்காம அவளை மறந்துட்டாலும் மறந்துடுவாளாம். there is a possibility. ஆனா நான் உன்னை மறப்பதில்லை. I shall never forget you. நான் உன்னை மறக்கவே மாட்டேன். அந்த பாடல்ல கூட நம்ம கேட்டோம். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பதில் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? அவர் நம்மை நினைத்திருக்கிறார். இன்றைய செய்தி, அவர் நம்மை நினைத்திருக்கிறார்.
He is constantly he is thinking about us. ஆமா, continuously he is thinking about us. He is mindful of us. அவர் மைண்ட் பூரா நம்ம தான் இருக்கிறோம். எப்பயுமே நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாராம். ஏசாயா 55:9 வாசிக்கிறோம். உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு சொல்லிட்டு சொல்றாரு. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ அவ்வளவு உயரமா உங்க நினைவை பார்க்கல என் நினைவு அவ்வளவு உயரமா இருக்குதா. நம்மை பற்றி ஆண்டவர் நினைக்கிற நினைப்பு எப்படிப்பட்டதா? நம்ம ரொம்ப ஸ்மாலா திங்க் பண்ணுவோம். நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி திங்க் பண்ணுவோம். நம்ம படிப்புக்கு ஏற்ற மாதிரி திங்க் பண்ணுவோம். நம்முடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி திங்க் பண்ணுவோம். நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி திங்க் பண்ணுவோம். ஆண்டவர் எப்படி நினைக்கிறாரா? அவர் நம்ம பற்றி ரொம்ப உயர்வா நினைக்கிறாராம். வானம் பூமியை விட எவ்வளவு உயரமா இருக்குதோ நம்ம பற்றி ரொம்ப உயர்வா நினைக்கிறாராம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை என்னை நினைத்திருக்கிறார். நினைச்சார்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? அவர் என்னெல்லாம் நினைக்கிறார் நம்ம பற்றி, அவர் என்னெல்லாம் நினைக்கிறார், நினைச்சு என்ன செய்கிறார், அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். என்னெல்லாம் நம்ம பற்றி நினைக்கிறார், நினைச்சு நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் தரப்போறார் என்று பார்க்க போறோம். ஆதியாகமம் 19:29 சோதம் கொமோரா பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கிற நேரத்தில் ஆபிரகாமை நினைத்து லோத்தை காப்பாத்தினாரா. அப்படின்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம் தெரியுங்களா? இவனுக்கு இந்த ஆபிரகாமு சோதம் கொமோராக்கா ஜெபம் பண்ற ஆண்டவர்கிட்ட, அங்க கொஞ்சம் நீதிமான்ல இருந்து அழிப்பீரோ அப்படின்னு ஜெபம் பண்றான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் நினைச்சாராம். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுங்களா? He remembers your prayers. நீங்க உங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஜெபம், நீங்க கூட சொல்லலாம், எவ்வளோ ஜெபம் பண்ண ஆண்டவரே, எத்தனையோ அழுது ஜெபிச்சேன், எத்தனை நாள் உபவாசம் ஜெபிச்சேன், ராத்திரியும் பகலும் கண்ணீர் விட்டனே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா ஆண்டவர் அதை நினைச்சிருக்கிறாராம். நீங்க கவலைப்பட வேண்டாம், நம்ம ஜெபங்களை அவர் நினைக்கிறேன் என்று சொல்றார். He remembers your prayers. உங்க ஜெபம் ஒரு நாள் வீணா போகல, எந்த ரூபத்திலாவது அதுக்கு பதில் வரும். நான் சிலருக்காக ஜெபிச்சிருக்கிறேன், சிலருக்காக சபையில எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். நான் ஜெபம் பண்றது ஒண்ணு, ஆனா ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிற விதம் இருக்குதா, அது கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்குது. நான் கூட யோசிப்பேன், நான் இப்படி ஜெபம் பண்ணனே, கர்த்தர் இவங்களை இப்படி உயர்த்துறீரே, சரி ரைட்டு, நீங்க இப்படிதான் உயர்த்தணும்னு நினைச்சா ரைட்டு, உங்க இஷ்டம். ஆனா அவங்களுக்கா ஜெபித்த ஜெபம் வீணாகல, எந்த ரூபத்திலாவது கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. He remembers your prayers. அப்போஸ்தலர் நடபடிகளில் 10:4 இந்த கொர்நேலியை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபங்கள் உன் தர்மங்கள் எல்லாம் அவருக்கு நினைப்பூட்டுதலா போயிடுச்சா. அப்ப நீங்க ஒரு நாள் உங்க ஜெபத்தை வேஸ்டா போச்சு நினைச்சிடாதீங்க, அதெல்லாம் அவருக்கு நினைப்பூட்டுதலா இருக்குதான். He remembers your prayers. 1 சாமுவேல் 1:19 அன்னாளை நினைத்தார். அன்னாளை எதை நினைத்தார் தெரியுங்களா? அவ ஆலயத்தில் அவ இருதயத்தை ஊத்தி ஜெபிச்சார் பார்த்தீங்களா, அதை நினைச்சார். So from all these things what we understand, he remembers our prayers. நம்முடைய ஜெபங்களை அவர் நினைக்கிறார். உங்கள் ஜெபங்கள் ஒரு நாள் வீணாய் போகாது. இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாருக்கும், தூரத்திலும் சமீபத்திலும் கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், ஒரு நாளும் உங்கள் ஜெபம் வீணா போகாது. உங்கள் ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு. ஆமா, ஒருவேளை நீங்க நினைக்கிறபடி உங்களை அவர் ஆசீர்வதிக்காம இருக்கலாம், நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு டைரக்ஷன் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் ஜெபங்களை நினைக்கிறார். அவர் டெஃபினட்டா உங்களை ஆசீர்வதிப்பார். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆசீர்வாதத்துல குறை வராது, கவலையப்படாதீங்க. அடுத்தபடியா அவர் என்ன நினைக்கிறார், நம்ம பற்றி அவர் நினைக்கிறாராம். யாத்திராகமம் புஸ்தகம் 2:25 வாசிக்க கேட்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 2:25 வாசிக்க கேட்போம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் என்னத்தை நினைச்சார் தெரியுங்களா? இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பார்வோன் அவளை ரொம்ப ஒடுக்கணும், அவங்களை ரொம்ப ஒடுக்கி ராத்திரி பகலும் வேலை வாங்கி அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப கசப்பாக்கணும். ஆண்டவர் அதை நினைச்சாராம். ஆகா, இந்த மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஆண்டவர் அதை நினைச்சாராம். சங்கீதம் 132 சங்கீதம் 132 முதல் வசனத்துல
தாவீதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 132:1 கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். வாசிங்க. கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். பாத்தீங்களா, உங்களுடைய பாடுகள் அவர் நினைக்கிறார். He has not forgotten your sufferings. He has not forgotten your sufferings. நீங்க எந்தெந்த விதங்களில் ஒடுக்கப்படுறீங்களோ, எந்தெந்த விதங்களில் கட்டப்படுறீங்களோ, எங்கெல்லாம் சிறுமைப்படுத்தப்படுறீங்களோ, அதெல்லாம் கர்த்தர் நினைக்கிறார். அவங்களுக்கு தெரியாததே கிடையாது. நீங்க நினைக்கலாம், இவ்வளோ கட்டப்படுறேன்னு அவர் பார்த்துக்கிட்டு என்ன பண்றாரு, அவர் என்ன இப்படி என்ன கவனிக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே பட்ட உபத்திரவங்களை கர்த்தர் என்ன பண்ணாரா, பார்த்தாரு, நினைச்சாராம். தாவீதினுடைய பாடுகளை அவர் நினைத்தாராம். இஸ்ரவேல் மக்களுடைய பாடுகள் நினைத்தாராம். புலம்பல் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் போட்டிருக்குது, கர்த்தர் அவருடைய உபத்திரவங்களை நிந்தையையும் ஆமா எங்களுக்கு நேரிட்டதையும் நினைத்தருளும். அவர்களுக்கு அவ்வளோ பெரிய இடுக்கங்கள் நேரிட்டது. எருசலேம், அதாவது சீயோன் குமாரத்தி அழுது கொண்டே இருக்கிறாள். அவருடைய கண்களிலே நீர்த்தாரிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு புலம்பல்ல வாசிக்கிறோம். அவ்வளோ நெருக்கம். அது ஆண்டவர் நினைச்சார், ஆண்டவர் நினைக்கிறார். நீங்களும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க படுகிற பாடுகள் அவருக்கு தெரியாம இல்லை. நீங்க ஒரு நாள் நினைச்சிடாதீங்க ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு. வசனம் ஏசாயாவில் சொல்றாரு, சீயோன் சொல்றாளாம், கர்த்தர் என்னை மறந்தார் அப்படின்னு சொல்றாளாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று ஆண்டவர் கேட்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பாடுகளை நினைக்கிறார், உங்கள் ஜெபங்களை நினைக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சிம்சோன் அவன் பாவம் செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த கான்டெக்ஸ்ட்ல அந்த ரகசியத்தை டிலேலா கிட்ட சொல்லிட்டான். அதான் அவன் செஞ்ச பெரிய தப்பிதம். அவளை பிரியப்படுத்துறதுக்காக வேண்டி ரகசியத்தை சொல்லிட்டான். எனவே அவனுடைய தலைமுடியை சிரைச்சிட்டாங்க, அவனுடைய வல்லமையெல்லாம் இழந்துட்டான். அவன் கையில் விலங்கு போட்டு கண்ணெல்லாம் நோண்டி அவனை கொண்டு வேடிக்கை காட்டி வச்சிருக்கிறாங்க. அந்நேரம் இவனுக்கு மன உணர்வு ஏற்படுது, பாவ உணர்வு. ஐயோ, நான் பண்ண தப்புனால் இப்படி ஆயிடுச்சே, ஆனாலும் ஆண்டவர்கிட்ட இரக்கம் உண்டு, நம்ம வேண்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று ஜெபம் பண்றான். இப்போ அவன் என்ன கான்டெக்ட்ல ஜெபம் பண்றான் தெரியுங்களா? அவன் தன் பாவத்துக்காக உணர்வடைந்தான், தான் தப்பு பண்ணிட்டதையும் அதனால இப்போ கஷ்டப்படுறதையும் நினைச்சு ஆண்டவரே என்னை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு நினைத்தருளும் நானா அவர் நினைச்சிட்டார். உடனே ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டார். எப்போதும் போலவே அவனுக்கு எப்படி பராக்கரம் வந்துச்சோ அத மாதிரி வந்துடுச்சு. உயிரோடு இருக்கிற நாட்கள்ல அவன் செய்ததை விட அந்த கடைசி சவால்ல அதிகமான சாதனைகளை பண்ணிட்டான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நீங்க ஒருவேளை வாழ்க்கையில தவறு இருக்கலாம், தோல்வி கண்டிருக்கலாம், வீழ்ச்சிகள் வந்திருக்கலாம். நீங்க அதை உண்மையா மனம் உணர்ந்து மனம் வருந்தி, ஆமா நம்ம இப்படி பண்ணிட்டோம், அதனால்தான் இப்படி மாட்டிக்கிட்டோம் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க நினைக்கிறப்ப அதையும் ஆண்டவர் பார்க்கிறாரு, அதையும் ஆண்டவர் நினைக்கிறாரு. இம்மீடியட்லி ஆண்டவர் பதில் கொடுத்தார். நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். ஆகாபு பெரிய குற்றவாளி தான், பெரிய தப்பு தான் பண்ணான். ஆமா, தீர்க்கதரிசி அவன்கிட்ட சொல்றான் உனக்கு இப்படி நடக்க போகுதுன்னு. இவன் உடனே சட்டையெல்லாம் கீழ்ச்சிக்கிட்டு ரட்டு உடுத்தி ஒரு மாதிரி பண்ணானா, ஆண்டவர் மேலேருந்து பார்த்து தீர்க்கதரிசி பார்த்து சொல்றாரு, ஆகாப் எனக்கு உண்பதாக தன்னை தாத்தினதை கண்டாயா? அதனால உடனே அவனுக்கு ஒரு இரக்கத்தை காட்டுறாரு. அவன் நாட்கள் அதை நான் செய்ய மாட்டேன், அவருடைய குமாரனுடைய நாட்கள் அதை செய்வேன். பாருங்க, ஆண்டவர் அவன் அதை நினைக்கிறார். எவர் ஒருவர் தன் பாவத்தை நினைச்சு மனம் வருந்தி ஆண்டவர்கிட்ட பார்த்து அப்பா அப்படின்னு
தங்க மனம் வருந்தி மனம் திரும்பி ஆண்டவரை பார்க்கறப்ப அது ஆண்டவர் நினைக்கிறாரு. நினைச்சு அவன் சொல்வான், பக்க அந்த சிலுவையிலே இயேசுவோடு அறையப்பட்ட கள்ளன் சொல்லுவான், ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும்ன்றான். ஏண்டா அதுவரையும் வெயிட் பண்ற, இன்னைக்கே உன்னை நினைக்கிறேன்டா நானு. இவர் சொல்றான் உன்னுடைய ராஜ்யத்திலே நினைத்தருளும்னு சொல்றான். இவர் சொல்றாரு இம்மீடியட்லி இப்பவே நினைக்கிறேன்டா உன்னை. ஆமா, உன் ஜெபத்தை கேட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். How quick is our Lord in showing his mercy towards us. அவர் நமக்கு தமது இரக்கத்தையும் கிருபையும் காட்டுறதுக்கு எவ்வளவு விரைவா இருக்கிற பாத்தீங்களா? நாம தான் ரொம்ப ஸ்லக்கிஷா இருக்கிறோம், நாம தான் ரொம்ப ஒரு மாதிரி தயங்குறோம், யோசிக்கிறோம். The moment you realize your sins, the moment you confess your sins, the moment you repent, நீங்க உணர்ந்து அறிக்கையிட்டு மனம் திரும்பி அப்பான்னு கூப்பிட்ட உடனே அவர் அப்படியே மாத்திர அப்சைட் டவுன், ரேடிக்கல் சேஞ்ச் உடனடியா வருது பாருங்க. சாம்சனை ஆண்டவர் உடனே பலப்படுத்திட்டார். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நினைக்கல, அதை நம்ம மனம் திரும்பும் போது அதை நினைக்கவே மாட்டேன்றார். அதனால்தான் ஏசாயா 43:25 சொல்றாரு, உன் அக்கிரமங்களை நினைக்கலன்னு சொல்றாரு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவர் எதை நினைக்கிறார்னு சொல்லிதான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். எவர் ஒருவர் தன் தவற உணர்ந்து மனம் வருந்தி மனம் திரும்பி தேவன் நோக்கி பார்க்கிறாரோ அதை ஆண்டவர் நினைக்கிறாரு, அதுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்றாரு. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க ஆண்டவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியா நெகேமியாவின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். நெகேமியா அப்படி ஜெபம் பண்றார். என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு பாருங்க, பார்க்கலாம். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அப்படி சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்கு செய்த எல்லாவற்றின்படியும், நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றுக்காகவும் எனக்கு நன்மை உண்டாக, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். இங்க என்ன அவன் மீன் பண்ணான் தெரியுங்களா? என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியையும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். இவன் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறான் இந்த மக்களுக்காக. இவன் தன்னுடைய எந்த சௌகரியத்தை என்ஜாய் பண்ணல. அவன் முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கள் உடைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை, இரவும் பகலும் இங்கே இருந்த வேலையை செய்கிறோம், எனக்கு ஒரு வயலையாயிலும் கொள்ளவில்லை. அதெல்லாம் நீங்க அந்த நெகேமியா புத்தகத்தில் படிச்சிருந்தா தெரியும், படிக்கலன்னா நான் சொல்றது உங்களுக்கு அது சொல்ற மாதிரி தெரியும். நெகேமியா இந்த வார்த்தைகள்லாம் சொல்றார். இவ்வளோ காலம் நான் கவர்னரா இருக்கிறேன், இந்த நாட்டுக்கு நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க, கவர்னரா வச்சிருக்கிறீங்க, ஆனா இன்னும் நான் என்ன கூட வாங்கல, எனக்கு ஒரு வயலையாயிலும் கொள்ளவில்லை. I have not yet even purchased a land for myself. எனக்காக ஒரு வயலை கூட கொள்ளல. ஆமா, இரவும் பகல் இங்கிருந்து வேலை பார்க்கிறோம், எங்க வஸ்திரங்கள் கூட நாங்க மாத்தல. கர்த்தருக்கு தோத்திரம். பட்டாளத்தோடு பட்டாளமா சேர்ந்துக்கிட்டு, கொத்தனாரோடு கொத்தனாரா சேர்ந்துக்கிட்டு வேலை பார்க்கிறான். அதை இவன் சொல்றான், என்ன சொல்றான், எனக்கு நன்மை உண்டாக அதை நினைத்தருளும். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? என்னுடைய சஃபரிங்ஸ், இந்த தேசத்துக்காக, உம்முடைய ராஜ்யத்துக்காக நாம் பட்ட பாடுகளை நினைத்தருளும்னு சொல்றான். இந்த வார்த்தைகளை கேட்டு அருமையான மக்களே, நீங்க கூட ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, அவருடைய சபைக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக பல தியாகங்களை பண்ணியிருக்கலாம், பல இழப்புகளை சந்தித்திருக்கலாம். நான் கொடுத்த காணிக்கையெல்லாம் எவ்வளவோ கொடுத்த ஆண்டவருக்கு, அதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தா என்ன பங்களாவே கட்டியிருப்பேன். எவ்வளோ பண்ணேன், ஆண்டவர் எனக்கு மறந்துட்டாரா? நான் என்னென்ன ஊழியம் பார்த்தேன், எங்கெங்கெல்லாம் போனேன், எப்படிலாம் நடந்துக்கிட்டேன், அதெல்லாம் கர்த்தர் மறந்துட்டாரா? நோ நோ நோ, காட் வில் நாட் ஃபர்கெட் ஆல் யுவர் சாக்ரிஃபைசஸ். அவதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏற்கனவே அந்த வசனத்தை சொன்ன உங்களுக்கு, ஏசாயா 49:15, நான் உங்களை மறக்க மாட்டேன். I will never forget you. I will never forget you. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. I will never forget you. உன்னை மறக்கவே மாட்டேன்னு சொல்றார். எனவே உங்கள் பாடுகளை அவர் மறக்கவில்லை, நினைத்திருக்கிறார். He remembers your sufferings. He remembers your sufferings. He remembers your sacrifices. உங்கள் தியாகங்களை அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னெல்லாம் தியாகம் பண்ணீங்களோ,
பொருளாதாரத்தில் தியாகம் பண்ணியிருக்கலாம், நேரத்தில் தியாகம் பண்ணியிருக்கலாம், உழைப்பில் தியாகம் பண்ணியிருக்கலாம், ஒருவேளை பல நிந்தைகள் அவமானங்களை சகித்து தியாகம் பண்ணியிருக்கலாம். வாட் எவர் சாக்ரிஃபைஸ் யூ ஹவ் மேட் ஃபார் த லார்ட்ஸ் மினிஸ்ட்ரி, அவருடைய ஊழியத்துக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக நீங்க என்னென்ன தியாகங்கள்லாம் பண்ணீங்களோ கர்த்தர் அதெல்லாம் நினைச்சிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். The Lord is constantly thinking about us. Surely he will bless us. நிச்சயமாய் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். Surely he will bless us. The Lord has been mindful of us. The Lord has been mindful of us. நம்மை நினைவாகவே அவர் இருக்கிறார். நிச்சயம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நெகேமியாவின் புத்தகத்துல பக்கத்து அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 6th chapter 14th verse படிக்க பார்க்கலாம். என் தேவனே, தொபியாவும் சன்பல்லத்தாவும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொபதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும். அப்படியே இந்த நெகேமியாவுக்கு விரோதமா நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. தொபியா, சன்பல்லாத்து, இன்னும் சில கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் இவனுக்கு விரோதமா வேலை பார்த்தாங்க. அதை இவன் சொல்றான், அவங்களெல்லாம் கொஞ்சம் நினைச்சிங்க ஆண்டவரே, நல்ல ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு விரோதமா பிசாசோ மனிதனோ என்ன திட்டம் எப்போ பண்ணாலும் அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். நீங்க அதுக்காக ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து பிரயாணமா போறாங்க. எகிப்தாவில் செங்கடல், பின்னாடி எகிப்தியருடைய படை அயோகுயோன்னு எல்லாம் கத்துதுங்க. ஆமா, ஆனா ஆண்டவர் அன்னைக்கு சொல்றாரு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். இப்படி ஏராளமான வசனங்கள் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவள் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்களேன், உங்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும், உங்க விசுவாசத்தை ஒழிச்சிடணும், உங்க ஊழியத்தை ஒழிச்சிடணும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒழிச்சிடணும், உங்க ஆசீர்வாதத்தை ஒழிச்சிடணும், உங்களை ஒண்ணுமில்லாத ஆக்கணும்னு பிசாசு பல விதங்களில் முயற்சி பண்ணுவான். யூ டோன்ட் worry about that, you need not to worry about that. அதை பத்தி நீங்க திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். அவருக்கெல்லாம் தெரியும், அவருக்கெல்லாம் தெரியும். அவர் உன்னை கண்மணி போல காத்து கொள்வார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்றார். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எலிசாவை பிடிச்சிட்டு வர்றதுக்காக சீரிய தேசத்து ராணுவம் வருது. அதிகாலையில் எழுந்திருச்சு வேலைக்காரர் வந்து பார்த்துட்டு, ஐயோ ஆண்டவரே என்ன செய்வோம், ரதங்களும் கொதுப்படி நிற்குதே அப்படின்றான். அவன் எலிசா ஜெபம், ஆண்டவரே அவன் கண்ணை திறந்துடணும். அப்பா, எலியாவை சுற்றி ஆயிரமான ரதங்களும் குதிரைகள் நிற்கிறத பார்த்துட்டு, பார்த்தீங்களா ஆச்சரியமான ஒரு விஷயம், நமக்கே தெரியாம நம்ம சுற்றி ஆண்டவர் ஆயிரமான தூதர்களை பாதுகாப்பு வச்சிருக்கிறார். அவர் கண்மணியை போல காப்பார். எதிராளிகள் உனக்கு விரோதமா என்ன பண்ணாலும் அதை பத்தி கவலைப்படாத, ஆண்டவர் நினைத்து கொண்டிருக்கிறார். God remembers all the evil plans that has been made against you by Satan. சாத்தா உங்களுக்கு விரோதமா என்னெல்லாம் ஸ்கீம் பண்ணானோ அதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும், அதெல்லாம் நினைச்சிருக்கிறாரு. அதுக்கு தகுந்தபடி அவனுக்கு பதில் தருவாரு. அதை பத்தி நீ கவலைப்படுவானா. எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் ஆண்டவருக்கு செய்த ஊழியங்கள், நாம் ஆண்டவருக்கு செய்த காரியங்களை அவர் மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே என்று அங்க வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? ஏனென்றால் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. மறக்க மாட்டாராம். எதெல்லாம் மறக்க மாட்டாரு? உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்பின் எல்லா பிரயாசத்தையும்
நீங்க எடுத்த எல்லா ஊழியத்துக்காகவோ சபைக்காகவோ ஆண்டவருக்காகவோ ஊழியர்களுக்கு கூட நீங்க பலர் உதவி செய்திருப்பீங்க. ஊழியர்களுக்கு கூட எதையா வித்து கூட கொடுத்திருப்பீங்க. ஊழியர்களுக்கு ஏதோ செஞ்சிருப்பீங்க. ஐயோ பிள்ளாம் பண்ணனே அப்படின்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் மறப்பதற்கு என்ன சொல்றாரு கடைசியில பாருங்க, மறந்து விடுகிறதற்கு தேவன் அதெல்லாம் ரிமெம்பர் பண்றார். I tell you, my dear brothers and sisters, this morning I tell you, God has not forgotten all the effort that you have taken towards the kingdom of God. ஊழியக்காரர்களுக்கு நீ செய்ததையும் அவர் மறக்கல, ஊழியத்துக்கு நீ செய்ததையும் மறக்கல. உன்னுடைய எல்லா கிரியும் ஞாபகத்தை வைத்திருக்கிறார். He remembers whatever things you have done toward the promotion of the kingdom of God. தேவராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக நீ என்னெல்லாம் செய்தியோ கர்த்தர் நினைத்து கொண்டிருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 54 வசனத்திலே இன்னொரு விசேஷமான காரியத்தை நம்மளால பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 54 வசனம். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய அவர் நினைத்து. என்ன விஷயம் தெரியுங்களா? எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து. ஈசாக்கு வாக்கு கொடுத்தாரு, யாக்கோப்புக்கு வாக்கு கொடுத்தாரு, எல்லாம் வாக்கு கொடுத்தாலும் உண்மைதான். ஆனா இடையில இந்த ஜனங்கள் பல கட்டங்கள் பாடுகள் படுறாங்க. ஒவ்வொரு தடவையும் இவங்களை காப்பாத்துறாரு. எதுக்காக, எதை நினைச்சு தெரியுமா காப்பாத்துறாரு? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைக்கிறார். He remembers his promises that he has made for you. உனக்காக என்னெல்லாம் உங்க பர்சனல் லைஃப்ல வாக்குத்தத்த செய்தி எத்தனை கேட்டிருப்பீங்களோ தெரியாது. காலண்டர் பார்த்தா முழுசு வாக்குத்தத்த வசனம் தான். நீங்க எப்பெல்லாம் ஒரு வாக்குத்தத்தை வச்சு ஜெபிச்சீங்களோ எனக்கு தெரியாது. கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை பேசினாருன்னு. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர் மறக்கல. மறந்துடாதீங்க. உங்களுக்கு பர்சனலாவோ சபையிலையோ பிரசங்கத்திலேயோ நீங்க எங்க டிவிலையோ எங்கேயோ கேட்கறப்ப ஆண்டவர் வாக்கு கொடுத்தாருன்னு நினைச்சீங்களோ அந்த வாக்குத்தத்தங்களை நீங்க ஒருவேளை மறந்திருக்கலாம். கர்த்தர் மறக்கல. He remembers all the promises whatever he made for you, that he remember. அதெல்லாம் நினைக்கிறார். மறந்துடாதீங்க. கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, சங்கீதம் 20 சங்கீதம் 3 வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 20 சங்கீதம் 3 வசனம். நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் நீ செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து. ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு சபைகளில் பரவலா மக்கள் நான் இவ்வளோ காணி கொடுத்தேன், எத்தனை காணிக்க போட்டேன், எத்தனை கொண்டாந்து கொடுத்துட்டு போனேன், என்ன பிரயோஜனம், ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. நீர் செலுத்துகிற காணிக்கைகள் எல்லாம் அவர் என்ன பண்றாரு? He remembers all your offerings. லட்சம் கொடுத்தீங்களோ, 10 லட்சம் கொடுத்தீங்களோ, 50,000 கொடுத்தீங்களோ, 10,000 கொடுத்தீங்களோ, 10 ரூபாய் கொடுத்தீங்களோ, 1 ரூபாய் கொடுத்தீங்களோ, 2 பைசா போட்டீங்களோ, ஒரு ஏழை தாய் 2 துட்டு போட்டுட்டு போச்சான். நீங்க எவ்வளவு காணிக்க கொடுத்திருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க, எந்த சூழ்நிலையில நான் அன்னைக்கு எவ்வளோ கஷ்டத்துல இருந்தேங்க, அன்னைக்கு கொண்டு நான் பாஸ்டர் கிட்ட 2 ரூபா கொடுத்துட்டு போனேங்க, நான் அன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டேங்க, அந்த நேரத்தில் கொண்டாந்து கொடுத்துட்டு போனேங்க சபையில. டோன்ட் வரி my dear brother and sister, I tell you, God remembers all your offerings. நீங்க கர்த்தருக்குன்னு என்னென்ன காணிக்க கொடுத்தீங்களோ கர்த்தர் அதெல்லாம் மறக்கல, அதெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார். இதனுடைய என்ன, வாட் இஸ் த சென்ட்ரல் மெசேஜ்? உங்களை ஆண்டவர் மறக்கலம்மா ஐயா, ஆண்டவர் உங்களை மறக்கல. நீங்க உங்க ஜபத்தை மறக்கல, உங்க பாடுகளை மறக்கல, உங்க தியாகத்தை மறக்கல, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை மறக்கல. ஆமா, நீங்க பட்ட பாவம், செஞ்ச பாவம், அப்புறம் மனம் திரும்பந்து அறிக்கிட்டது ஒன்னையும் மறக்கல. உங்களுக்கு விரோதமா பிசாசு அதை எதோ பண்ணா, மனிதர்கள் எதோ பண்றான், அதை கூட கர்த்தர் மறக்கல. உங்க லைஃப்ல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் மறக்கல, நீங்க கொடுத்த காணிக்கையும் மறக்கல. மொத்தத்துல உங்களையும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையும் உங்க குடும்பத்தையும் நீங்க ஆண்டவருக்காக செய்த எல்லாவற்றையுமே அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார் மாத்திரமல்ல, நினைத்து கொண்டே இருக்கிறார்.
உங்களை இடைவிடாமல் நினைத்து கொண்டே இருக்கிறார். surely he will bless you. கட்டாயம் அவர் ஆசீர்வதிப்பார். இது உண்மையா சொல்றேன், பிரசங்கத்துக்காக சொல்றேன் நினைச்சுக்காதீங்க. 1ஆம் தேதி பிரசங்கம் வைக்கிறதுக்காக பார்த்து அள்ளி விட்டுட்டாரு அப்படிலாம் கிடையாது. ஆண்டுடைய வார்த்தை மாறாதது. வானமும் பூமியும் ஒழிந்து போம், அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகுது. அதனால்தான் பக்தர்கள் பாட்டு பாடிருக்காங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்கன்னு பாட்டுலாம் பாடிருக்காங்க. இன்னைக்கு சொல்றேன், நீங்க என்ன நினைச்சிருங்கன்னு பாட்டு பாடினாலும் சரி பாடாட்டியும் சரி, வார்த்தை சொல்லுது அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.